சிறுநீரகத்தை களவாடி சாதாரண மக்களை, எளிய மக்களை சுரண்டி தான் கொழுத்து வாழ வேண்டும் என்று வெளிப்படையாக பேசுகின்ற ஒரு எம்எல்ஏ திமுக பெற்றிருக்கிறது. இந்த சிறுநீரக திருட்டு குறித்து என்ன நடவடிக்கை எடுத்தது? அப்புறம் கல்குவாரிக்கு மட்டும் எப்படி நடவடிக்கை எடுக்கும்? இதுவரைக்கும் திமுகவில் ஏதாச்சும் ஒரு ஊழல் வழக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்கு. எப்படி இந்த அரசை வைத்துக்கொண்டு, இந்த சட்டங்களை வைத்துக்கொண்டு 30 ஆண்டுகளாக பொன்முடியின் மீது அந்த வழக்கு மெய்ப்பிக்கப்பட்டு 3 ஆண்டு அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் தண்டனை வழங்கப்பட்டது. 3 ஆண்டுகள் தண்டிக்கப்பட்ட பிறகு இதை போய் சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டே வாங்கி நிறுத்தி வைத்து இவர் மீண்டும் மந்திரியானார். எந்த வழக்கை இந்த சட்டத்தின் மூலம் மெய்ப்பிக்க முடியும்? அதனால தானே நீங்களெல்லாம் கொழுத்து போய் திரிகிறீர்கள். சிபிஎம் இன்றைக்கு பேசியிருக்கிறது, மத்திய அரசு போதிய நிதி தராத காரணத்தினால் சிலவற்றை நாங்கள் நிறைவேற்ற முடியவில்லையே தவிர நாங்கள் நிறைவேற்றாது என்ன இருக்கிறது என்று கேட்கிறார். இப்படி நீ எதற்கு தனி கட்சி வைத்திருக்கிறாய்? கலைத்து விட்டு போ என்று சொல்கிறேன். நேரு அமைச்சர் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இருக்கு, இந்த பெண்கள் தான் வந்து நெக்ஸ்ட் எங்களுக்கு வந்து மகுடம் சூட்ட போறாங்க, 45% நாங்க ஜெயிக்க போறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு ஒரு ஆயுதம் இருக்கிறது. இந்த தேர்தலில் அவர்கள் அந்த ஆயுதத்தை கொண்டு இவர்களை விரட்டுவார்கள், விளக்கு மாற்றார். என்ன நீ செய்திருக்கிறாய்? சுரண்டலை தவிர என்ன செய்ய? ஒழுங்காக ஆட்சி நடத்தி என்பதுதான் எங்களுடைய கனவு. அதை உன்னால் செய்ய முடியாது, உன் அப்பனால் செய்ய முடியாது, உன் மகனால் செய்ய முடியாது, உன்னுடைய பரம்பரையால் செய்ய முடியாது. ஆகவே வெளியேறு என்பதுதான் எங்களுடைய ஒரே கனவு. என்னை வெளியேற்ற வேண்டும் என்பது தட் இஸ் அவர் ட்ரீம். தி எக்ஸ்போஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் ரவீனா. இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர், மூத்த அரசியல்வாதி மற்றும் தமிழக தன்னுரிமை கழகத்தின் தலைவரும் ஐயா பழக்கருப்பையா தான் நம்ம கூட இருக்காங்க. வாங்க நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம். எப்படி ஐயா இருக்கீங்க? ஐயா, இப்போது இன்றைக்கி சமீபமாக இப்போது வந்த ஒரு நியூஸ் ஐயா, என்ன அப்படின்னா, திமுகவுடைய எம்எல்ஏ பழனியாண்டி அப்படின்றவங்களுடைய குவாரியை போய் எடுத்த நிருபரை வந்து ஒரு 50 பேரை வச்சு தாக்கியிருக்காங்க. கண்மூடித்தனமான தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அந்த தாக்குதலே வெளியில் வந்திருக்கு. இது புதுசு இல்லையம்மா, திமுகவில் இதுதானே காலங்காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. நான் சொல்கிறேன், திமுககாரர் எம்எல்ஏ அவர் ஒரு கல்குவாரி வைத்திருக்கிறார். அவர் முறைகேடாக அந்த கல்குவாரியை நடத்துகிறார். அரசு அனுமதியே அவர்களுக்கு தேவையில்லை. அவர்கள் தமிழ்நாடே தங்களுடைய சொத்து என்று தான் எம்எல்ஏக்கள், மந்திரிகள் எல்லோருமே நினைக்கிறார்கள். ஆகவே அவர் முறைகேடாக நடத்துகின்ற கல்குவாரி தங்களுக்கு, தங்கள் பகுதிக்கு எவ்வளவு இடையூறாக இருக்கிறது என்று மக்கள் நினைக்கிறார்கள் என்பது ஒரு புறம். இதை எடுத்து மக்களிடம் வெளிப்படுத்த ஒரு செய்தியாளர் போகிறார் என்றால் அவர் தாக்கப்படுகிறார். இது புதுமையானதில்லை என்று சொல்கிறேன். சிறுநீரகத்தை 5 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி 50 லட்சம் ரூபாய், 75 லட்சம் ரூபாய் என்று சொல்லி பணக்காரர்களுக்கு பொருத்துகின்ற ஒரு மருத்துவமனையை திருச்சிக்கு பக்கத்தில் நடத்துகின்றவர் ஒரு எம்எல்ஏ தான். அவரிடம் கேட்டார்கள், என்ன இப்படி நாமக்கல்லில் கைத்தறி நெசவாளர்கள் தங்களுடைய ஏழ்மையின் காரணமாக கடைசியில் வழியே இல்லாமல் தங்களுடைய சிறுநீரகத்தை விற்க வருகின்ற போது இதை ஒரு திமுக எம்எல்ஏ தான் வாங்க முடியும். வேறொரு வாங்கினால் இதிலிருந்து மீள முடியாது. அவர் வாங்குகிறார், தன்னுடைய மருத்துவமனையில் பல மடங்கு அதிகமாக விலை வைத்து பிறருக்கு பொருத்துகிறார். ஏனென்று கேட்டால், நான் எப்படி பென்ஸ் காரில் போவது என்று கேட்கிறார். இந்த மாதிரி உலகத்தில் திருச்சிக்கு பக்கத்தில் வந்த எம்எல்ஏ இதையெல்லாம் கேட்டால் அப்புறம் பென்ஸ் காரில் நான் எப்படி போவது, எப்பொழுது போவது, ஏன் நாங்களெல்லாம் பென்ஸ் காரில் போகக்கூடாதா என்கிறார். ஒரு கைத்தறி நெசவாளியினுடைய சிறுநீரகத்தை, அவனுடைய சிறுநீரகத்தை அளிக்கின்றவனுக்கு கிடைக்கின்ற விலை 5 லட்சம் ரூபாய். இவர் மருத்துவமனையில் இதை பொருத்துவதற்கு கிடைக்கின்ற லாபம் 60-70 லட்சம் ரூபாய் என்கின்ற அளவிற்கு இது பகிரங்கமாக நடக்கிறது. இது வெளிவந்தது. அந்த திமுக எம்எல்ஏ பதில் சொன்னார். நான் கேட்கிறேன், ஒரு சிறுநீரகத்தை களவாடி சாதாரண மக்களை, எளிய மக்களை சுரண்டி தான் கொழுத்து வாழ வேண்டும் என்று வெளிப்படையாக பேசுகின்ற ஒரு எம்எல்ஏ திமுக பெற்றிருக்கிறது. இதை குறித்து ஒரு வெட்க உணர்ச்சி தமிழ்நாட்டு அரசியலில் இல்லை. 12 கட்சிகள் அவர்களோடு கூட்டு சேர்ந்திருக்கிறார்கள். ஒரு எம்எல்ஏ இப்படி பேசலாமா? அந்த எம்எல்ஏ நீ கண்டிக்க வேண்டாமா? இந்த அரசு இந்த சிறுநீரக திருட்டு குறித்து என்ன நடவடிக்கை எடுத்தது? அப்புறம் கல்குவாரிக்கு மட்டும் எப்படி நடவடிக்கை எடுக்கும்? அப்புறம் இந்த நிருபர் பாதுகாப்பற்ற நிலையில் தான் இருப்பார். இதுதான் தமிழ்நாட்டு அரசினுடைய மொத்த நிலை. அதாவது கல்குவாரி வழியாக சுரண்டுவது, சிறுநீரகத்தின் வழியாக சுரண்டுவது, மந்திரிகளாக இருப்பவர்கள் நேரடியாகவே லஞ்சம் வாங்கி சுரண்டுவது என்று தமிழ்நாடு பல்வேறு உங்களுடைய கனவு திட்டம் என்ன, உங்களுடைய கனவு என்ன என்று போய் வெட்கமில்லாமல் கேட்கிறார்கள்.
நான் சொல்லுகிறேன், சிறுநீரகங்கள் காக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கனவு. கல்குவாரிகள் இயற்கைகள் அழிக்கப்படக்கூடாது, அவை மாசு ஏற்படுத்துகின்ற நிலையில் செயல்படக்கூடாது, அளவுக்கு மீறி அது சுரண்டப்படக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கனவு. என்ன கனவு என்று வெட்கம் இல்லாமல் கேட்கிறாயே? இதற்கு 50,000 பெண்களை அரசு செலவில் நியமித்திருக்கிறார்கள். அந்த மகளிர் உதவிக்குழுக்கள் முழுவதும் மக்களிடம் போய் உங்களுடைய கனவு என்ன என்று கேட்டால் அடித்து விரட்டுகிறார்கள். என்ன இப்பொழுது எல்லாவற்றையும் பண்ணி முடித்து விட்டீர்கள், உங்களுடைய கனவை வேறு கேட்க வருகிறீர்களே என்று. கடைசியில் சில பேர் சொல்லியிருக்கிறார்கள் வீட்டு மனை என்னுடைய கனவு என்று. இன்னும் சில பேர் சொல்லியிருக்கிறார்கள் வீடு எங்களுடைய கனவு என்று. கொடுத்து விடுவாயா என்று கேட்கிறேன் நான். ஒருவன் சொல்லியிருக்கிறான் 1000 ரூபாயை வைத்து கொண்டு கடுகு உளுந்து பருப்பு வாங்கவே போதவில்லை, 10,000 ரூபாயாக தரக்கூடாதா என்று சில பேர் சொல்லியிருக்கிறார்கள். வெட்கங்கட்ட அரசு இது. ஏதோ இவர்களுடைய எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்து விட்டது போல, இவர்கள் நனவில் உள்ள திட்டங்களெல்லாம் நிறைவேற்றப்பட்டு விட்டது போல, இப்பொழுது கனவில் உள்ள திட்டங்களுக்கு இவர்கள் போய்விட்டார்கள். நான் சொல்லுகிறேன், மின்சாரத்திற்கு மாதந்தோறும் நாங்கள் அந்த மீட்டரை அளவெடுத்து விதிப்போம் என்று சொன்னாயே, செய்தாயா? ஒரு மீட்டர் மாற்றுவதற்கு 50,000 ரூபாய் 30,000 ரூபாய் கொடுக்காவிட்டால் உங்களுக்கு மீட்டர் வராது, 3 ஃபேஸ் கரண்ட் வராது. அவ்வளவிலும் ஊழல், அவ்வளவிலும் சுரண்டல். எங்களுடைய கனவு ஒரு ஊழலற்ற அரசு. அதை வழங்க உன்னால் முடியுமா? ஐயா, நேற்று முதலமைச்சர் பேசினது நீங்கள் பார்த்தீங்களா? என்ன? இதுவரைக்கும் திமுகவில் ஏதாச்சும் ஒரு ஊழல் வழக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. எப்படி இந்த அரசை வைத்துக்கொண்டு, இந்த சட்டங்களை வைத்துக்கொண்டு 30 ஆண்டுகளாக பொன்முடியின் மீது அந்த வழக்கு மெய்ப்பிக்கப்பட்டு 3 ஆண்டு அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் தண்டனை வழங்கப்பட்டது. அந்த அம்மா என்ன செய்வார்கள் பாவம்? இந்த மனிதனுக்கு வாழ்க்கப்பட்ட காரணத்தினால், இவன் சுரண்டிய பணத்தையெல்லாம் அந்த அம்மா பேரில் வைத்திருந்த காரணத்தினால் அந்த அம்மாவும் தண்டனைக்கு உள்ளானார்கள். உயர்நீதிமன்றம் 30 ஆண்டுகள் வழக்கு நடந்து உயர்நீதிமன்றத்திற்கு வந்து 3 ஆண்டுகள் தண்டிக்கப்பட்ட பிறகு இதை போய் சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டே வாங்கி நிறுத்தி வைத்து இவர் மீண்டும் மந்திரியானார். இப்பொழுது வேறு காரணங்களுக்காக ஒரு மந்திரி இல்லாமல் இருக்கிறாரே தவிர மந்திரியானார். நான் கேட்கிறேன், எந்த வழக்காவது மெய்ப்பிக்கப்பட்டிருக்கிறதா என்றால் பொன்முடி வழக்கு என்ன? எந்த வழக்கை இந்த சட்டத்தின் மூலம் மெய்ப்பிக்க முடியும்? அதனால் தானே நீங்களெல்லாம் கொழுத்து போய் திரிகிறீர்கள். இந்த நீதி அமைப்பே சரியில்லாதது என்று நான் சொல்லுகிறேன். நம்முடைய அரசியல் சாசன முறையே சரியில்லாதது என்று சொல்லுகிறேன். அதை எழுதிய காலத்தில் யோக்கியர்கள், இந்த நாட்டினுடைய விடுதலைக்கு பாடுபட்டவர்கள், இவர்கள் தான் ஆட்சிக்கு வருவார்கள். நேரு, வல்லபாய் பட்டேல், கிருபளானி, லோகியா, காமராஜர், ராஜாஜி, முத்துராமலிங்க தேவர் போன்றவர்கள் தான் ஆட்சி கட்டிலே அமர்வார்கள் என்பதனால் அதற்குரிய சட்டங்கள் செய்யப்படவில்லை. திருடியவனுக்கு என்ன தண்டனை, கொலை செய்தவனுக்கு என்ன தண்டனை, கொள்ளையடிப்பவனுக்கு என்ன தண்டனை, அடிதடியில் ஈடுபடுவனுக்கு என்ன தண்டனை என்று வகுத்தார்களே தவிர அரசியல்வாதிகள் சுரண்டுவார்களே, இவர்களுக்கு என்ன தண்டனை என்பது குறித்தும், இந்த வழக்குகள் எவ்வளவு காலத்திற்குள் முடிக்கப்பட வேண்டும் என்பது குறித்தும் சரியான சட்ட வரையறைகள் இல்லை. இந்த அரசியலுக்காக இந்த ஒரு அரசியல்வாதிகளை விசாரிப்பதற்கே ஒரு அமைப்பு ஏற்படுத்தினார்கள், லோகாயுக்தா என்று. அவையெல்லாம் செயல்பட முடியவில்லை. நான் கேட்கிற 50 ஆண்டுகளாக கருணாநிதி தலையெடுத்த 50 ஆண்டுகளாகிவிட்டது. முதல் சர்க்காரியா வழக்கை சந்தித்தவர். இன்றைக்கு வரையிலும் எந்த குற்றவாளி, எனக்கு தெரிய சௌட்டாரா ஒருவர் தான் ஒரு 4-5 ஆண்டுகள் ராஜஸ்தானில் சிறைக்கு போனார் முதலமைச்சராக இருந்து. அதுபோல் லல்லு பிரசாத் யாதவ் போனார் பீகாரில். வேறு யாரும் போனதாகவே எனக்கு தெரியவில்லை. குற்றம் செய்யாத மந்திரியே இல்லை. இந்தியா பூராவிலும் நடக்கிறது, குறிப்பாக தமிழ்நாட்டில் நடக்கிறது. எனக்கு தெரிய ஒரிசா போன்ற மாநிலங்களின் முதலமைச்சர்களாக இருந்தவர்கள் தான் 28 ஆண்டுகள் இருந்தார். நவீன் பட்நாயக் அவருடைய தகப்பனார் வழி வழியாக அவர்கள் யோக்கியமாக அரசாண்டார்கள். அவருடைய தகப்பனார் சாகும் வரையில் அவரும் முதல் மந்திரியாக இருந்தார். பிறகு இவர் முதல் மந்திரியாக 28 ஆண்டுகள் இருந்தார். ஒரு குற்றம் கிடையாது. அவருக்கு திருமணமும் கிடையாது, லஞ்சமும் கிடையாது, ஒரு குற்றமும் கிடையாது. முடிந்த அளவு ரொம்ப ஏழ்மைப்பட்டு கிடந்த கலிங்கத்தை தூக்கி நிறுத்தினார். அவரையும் தோற்கடித்தார்கள். இப்பொழுது அவர் ஆட்சியில் இல்லை. நான் இந்த மாதிரியான கம்யூனிஸ்டுகள் திரிபுரா போன்ற இடங்களில் இருந்தவர்களெல்லாம் மிக யோக்கியமாக இருந்தார்கள். ஆனால் நம்முடைய கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஎம் இன்றைக்கு பேசியிருக்கிறது, ஸ்டாலின் அரசாங்கத்தில் செய்யப்படாத காரியங்களே இல்லை, பெரிய செயல்களின் மன்னன் நம்முடைய ஸ்டாலின் என்று சொல்லிவிட்டு இன்னமும் குற்றங்குறைகள் இருக்கின்றன, செய்யப்படாத விடுபட்ட திட்டங்கள் இருக்கின்றன என்று சொன்னால் அதற்கு காரணம் மைய அரசு போதிய பணம் தராதது தான் என்று ஒரு சிபிஎம்னுடைய மாநில தலைவர் சொல்லுவார். எந்த மட்டத்திற்கு மாநில தலைமை போய்விட்டது என்பதை எண்ணி பாருங்கள்.
அதாவது பி ராமமூர்த்தி, ஜீவானந்தம், கல்யாண சுந்தரம் போன்ற மேதமையான மனிதர்கள் இருந்து தலைமை தாங்கி நடத்திய கட்சியை இன்றைக்கு ஒருவர் கைக்கு வந்திருக்கிறது. எனக்கு அவர் பேர் கூட நினைவில்லை. அவர் பேசுகிறார், மத்திய அரசு போதிய நிதி தராத காரணத்தினால் சிலவற்றை நாங்கள் நிறைவேற்ற முடியவில்லையே தவிர நாங்கள் நிறைவேற்றாது என்ன இருக்கிறது என்று கேட்கிறார். இப்படி நீ எதற்கு தனி கட்சி வைத்திருக்கிறாய், கலைத்து விட்டு போ என்று சொல்கிறேன். மார்க்சின் பேராலே ஒரு கட்சி வைத்து இந்த தொழிலாளிகளுக்கும் பாட்டாளிகளுக்கும் பாடுபடுவதை விட்டுவிட்டு அந்த மனிதன் 12 மணி நேரம் வேலை திட்டத்தை கொண்டு வந்த ஒரு மனிதனுடைய ஆட்சி வெட்கம் இல்லாமல் நீங்கள் ஆதரிப்பது மட்டுமல்லாமல், மத்திய அரசு பணம் தரவில்லை என்பதினால் உனக்கு ஏதாவது அரசியல் அறிவு இருந்தால் ஒரு சிபிஎம்முடைய தலைவர் இப்படி பேசலாமா? நான் சொல்லுகிறேன், பிரேமலதா பேசட்டும், மற்றவர்களெல்லாம் பேசட்டும், இப்படித்தான் பேசுவார்கள் அவர்கள். ஒரு சிபிஎம் கட்சிக்கு தலைவராக வருகின்றவர் என்ன நிலையில் பேச வேண்டும்? மோடி நினைத்தால் யாருக்கும் பணம் தர மாட்டேன் என்று சொல்ல முடியவே முடியாது. அரசியல் சட்டம் எல்லாவற்றையும் வகுத்து வைத்திருக்கிறது. நிதி குழு மாநிலங்களுக்கு எவ்வளவு வகுப்பட்டு கொடுக்கப்பட வேண்டும், மத்திய அரசு எவ்வளவு அதை எடுத்துக்கொள்ள வேண்டும், எப்படி வரிகள் திரட்டப்பட வேண்டும், எந்தெந்த வரிகள் யார் யாரால் திரட்டப்பட வேண்டும், பொதுவாக திரட்டப்பட்டால் எப்படி பங்கிடப்பட வேண்டும் என்பது குறித்தெல்லாம் அரசியல் சாசனத்தில் வகுப்பாடுகள் இருக்கின்றன. நான் கேட்கிறேன், ஒரு சிபிஎம் தலைவர் மத்திய அரசாங்கம் கொடுக்க மறுத்துவிட்ட காரணத்தினால்தான் இங்கே திட்டங்களை நிறைவேற்ற முடியவில்லை என்றால் அவர் தன்னுடைய விருப்பத்திற்கு கொடுப்பார், விருப்பம் இல்லாதவர்களுக்கு கொடுக்க மாட்டார் இருந்தால் ஒரு நாடு எப்படி விளங்கும்? இவ்வளவு பெரிய நாடு எப்படி விளங்கும்? எத்தனை லட்சக்கணக்கான கோடி ரூபாய் வரி வசூலாகிறது, வருமான வரி போன்றவையெல்லாம் மத்திய அரசுக்கு போவது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஜிஎஸ்டி வரியில் 50% மாநிலங்களுக்கு, 50% மத்திய அரசாங்கத்துக்கு. நீ ஒரு தோசை சாப்பிடும்போது அந்த தோசைக்கு நீ வருமான வரி கொடு, நீ ஜிஎஸ்டி வரி கொடுக்குறாய். இந்த வரி யாருக்கு போகிறது என்றால், நம்முடைய அண்ணாமலைக்கு ஓய்பிரிவு பாதுகாப்பு கொடுப்பதற்கு, விஜய்க்கு ஓய்பிரிவு பாதுகாப்பு கொடுப்பதற்கெல்லாம் நீ தோசை தின்கின்ற வரியிலிருந்து பணம் போகிறது என்பது ஒரு பக்கம் கிடக்கட்டும். இவர்களுக்கெல்லாம் எதற்கு ஓய்பிரிவு? இதற்கெல்லாம் யார் பணம் கொடுப்பது? ஓய்பிரிவுக்கு 28 பேர் பாதுகாப்பு, 3 வேளை அவர்கள் பாதுகாக்கிறார்கள். என்ன தேவை? இந்த ஆள் தூங்கி கொண்டிருப்பார், இதற்கு ஓய்பிரிவு பாதுகாப்பு. இதெல்லாம் ஒரு ஜம்பமாக ஆகிவிட்டது என்று நான் சொல்கிறேன். ஆடம்பரமாக, ஆரவாரமாக ஆகிவிட்டது. இவையெல்லாம் மதிப்புக்குரிய செயல்களாக போற்றப்படுகின்றன. உன்னுடைய உயிருக்கு உள்ளபடியே அச்சம் இருந்தால் உன்னை காக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்திற்கு உண்டு, காவல்துறைக்கு உண்டு. அதை விட்டு நீங்கள் இத்தகைய அட்டூழியங்களை எல்லாம் செய்கிறீர்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஜிஎஸ்டி வரி, நீ தோசை தின்றால் 5 ரூபாய் வரி என்றால் 2.5 ரூபாய் மாநில அரசாங்கத்துக்கு, 2.5 ரூபாய் மத்திய அரசாங்கத்துக்கு. அப்பொழுதே பகுபட்டு பிரிவு வருகின்ற போதே சென்ட்ரல் டேக்ஸ், ஸ்டேட் டேக்ஸ் என்று பிரித்தே வந்துவிடும். அப்பொழுதே உனக்கு வந்து சேர்ந்து விடும் அந்த பணம். நான் கேட்கிறேன், பெட்ரோல் விற்றால் நீ ஸ்கூட்டருக்கு பெட்ரோல் போடுகிறாயே, அப்பொழுதும் நம்முடைய மாநில அரசாங்கத்துக்கு வரி போகிறது. நீ ஒரு இடம் வாங்கினால் பத்திரப்பதிவு செய்வாய், அதற்கு நம்முடைய மாநில அரசாங்கத்துக்கால் முழு வரியும் போகிறது. நீ பெண்ணாக இருக்கின்ற காரணத்தினால் அதை செய்வதில்லை, ஆனால் ஆணாக இருப்பவனெல்லாம் குடிக்கிறானே, அந்த வருமானமெல்லாம் மாநில அரசாங்கத்துக்கு தான் போகிறது. பத்திரப்பதிவு, ஜிஎஸ்டியில் பாதி, டாஸ்மார்க்கு, அப்புறம் இன்னும் பல வகையான வரிகள் மாநில அரசாங்கத்துக்கு மட்டுமே உரியவை. இவையெல்லாம் உனக்கு போக எதிலே உனக்கு பணம் தரவில்லை என்று சொல்கிறாய். நான் இந்த மார்க்சின் பேரால் கட்சி நடத்துகின்ற மனிதனுடைய அறிவில் தைக்க வேண்டும் என்பதற்காக நான் இதை சொல்கிறேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எவ்வளவு அறிவில் தாழ்ந்து விட்டது, ஒரு தலைமை இந்த மட்டத்தில் இருந்தால் எவ்வளவு கேவலம் என்பதற்காக நான் இதை சொல்கிறேன். நீ தேசிய கல்வி என்று ஒரு கல்வியை கொண்டு வந்தார்கள். அந்த கல்விக்கு 2000 கோடி ரூபாய் பணம் தருகிறேன், நீ ஆசிரியரை நான் சம்பளம் தருகிறேன், கட்டடம் கட்டு நான் பணம் தருகிறேன், இந்தி வேண்டாம், தெலுங்கையோ மலையாளத்தையோ ஒரிசா மொழியையோ நீ கற்றுக்கொள் 3வது மொழியாக. எங்களுடைய அரசின் நோக்கம் தேசிய மொழிகள் கற்கப்பட வேண்டும் என்பது தானே தவிர இந்தி கற்கப்பட வேண்டும் என்பதில்லை. உன்னுடைய மற்றவற்றை எல்லாம் இன்றைக்கு உள்ள உயர்தரத்திற்கு தனியார் நடத்துகின்ற ஆக்ஸ்போர்ட் கல்வி நிறுவனம் நடத்துகின்ற கல்வித்தரத்திற்கு ஏற்ப அந்த தேசிய கல்விக் கொள்கை அமைந்திருக்கிறது என்று சொல்லி இதை நிறைவேற்றுவதற்கு பணம் தருகிறேன் என்று சொன்னார். நீ இன்றைக்கு தெலுங்கையோ மலையாளத்தையோ படிக்க சொல்வாயே தவிர அது மறைமுகமாக இந்தி வந்துவிடும் என்று நீயாக நம்பினாய். திட்டம் போடுகிறவன் நீ, ஆட்சி நடத்துகிறவன் நீ, அதிகாரத்தில் இருப்பவன் நீ. நாங்கள் இந்தியை கற்றுக் கொடுக்க மாட்டோம் என்று சொல்வதிலே எனக்கு பொருள் இருக்கிறது என்று நான் ஒப்புக்கொள்கிறேன். இந்தியாவுக்கு பல மொழிகளும் தேசிய மொழிகளே தவிர இந்தி தேசிய மொழியானால் ஒரு சாரார் மீதமுள்ள 60-65%
மக்களின் மீது ஆதிக்கம் செலுத்துவதற்கு வழி ஏற்படும் என்கின்ற கொள்கை திட்டவட்டமான கொள்கை. உன்னை போல நாங்கள் உழட்டுகின்றவர்கள் இல்லை. 18 மொழியும் தேசிய மொழியாக வேண்டும் என்று ராஜாஜி சொல்லவில்லை. நான் அந்த கருத்தை வழிமொழிகிறேன். ஆங்கிலம்தான் இந்தியாவின் தேசிய மொழியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் தட் இஸ் த லிங்க் லாங்குவேஜ். ஒரியனையும் வங்காளியையும் அஸ்ஸாமியனையும் நம்மோடு இணைப்பது ஆங்கிலமே தவிர அஸ்ஸாமிய மொழியோ ஒரிய மொழியோ அல்ல. உனக்கு அந்த கொள்கைகளெல்லாம் உங்களுடைய கட்சிக்கே குழப்பம். விதமுறு நின்மொழி 18 கூறி வேண்டியவாறு உன்னை பாடுதும் காணா என்று பாரதி சொல்லுகிற போது 18 மொழியும் தேசிய மொழியாக முடியாது. நான் அஸ்ஸாமியை கற்று அஸ்ஸாமில் பேசுவது, ஒரியாவை கற்று ஒரியாவில் பேசுவது, வங்காளத்தை கற்று வங்காளத்தில் பேசுவது என்று கடைபோகின்ற செயல் இல்லை. நாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு மொழியில் பேசி நம்முடைய உறவுகளை வளர்த்து கொள்ள வேண்டும் என்றால் இங்கிலீஷ் ஷுட் பி த லிங்க் லாங்குவேஜ். அது சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்தி வந்துவிடும் என்று சொல்லி தேசிய கல்விக் கொள்கையை நீ புறக்கணித்தாய். 2000 கோடி தரவில்லை. ஆனால் நான் அந்த திட்டத்தை நிறைவேற்ற மாட்டேன், பணம் தான் என்கிறாய். அவன் மத்திய அரசாங்கம் ஒரு திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக பணத்தை ஒதுக்கி வைத்திருக்கிறான் என்றால் அந்த திட்டத்தை நிறைவேற்றாதவனுக்கெல்லாம் பணம் கொடுப்பான் என்றால் ஒருவனும் அந்த திட்டத்தை நிறைவேற்ற முன்வர மாட்டான். அது மத்திய அரசாங்கத்தினுடைய கொள்கை. ஒன்று, விஸ்வகர்மா திட்டம் என்று ஒரு திட்டம் கொண்டு வந்தார்கள். 21 கை தொழிலாளர்கள் ஜாதியினருக்கு, கைவினை தொழிலாளர்கள், அந்த சமூக மண்பாண்டம் செய்பவர்கள், தங்கநகை செய்பவர்கள், இரும்பு வேலை செய்பவர்கள் என்று 21 சமூகத்திற்கு 5 லட்ச ரூபாய் மானியம் கொடுப்பதற்கு மோடி கொண்டு வந்தார். உடனே அந்த ஜாதிகளெல்லாம் அவருக்கு ஓட்டு போட போய்விடுவோம், ஆகவே நாம் கவிழ்ந்து போய்விடுவோம் என்று சொல்லி ஸ்டாலின் அந்த திட்டத்தை நாங்கள் அது குலக்கல்வியை ஆதரிக்கின்ற திட்டம், ஜாதியை வளர்க்கின்ற திட்டம் என்று சொல்லி அதை நாங்களே கொடுத்து கொள்கிறோம் என்று அந்த பணத்தை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு நெருக்கடியில் முடையில் இருக்கிற நம்முடைய அரசாங்கம் தன்னுடைய பணத்தை அவர்களுக்கு அதே திட்டத்தின் பேராலே கைவினை தொழிலாளர்கள் நல உதவி என்ற பெயராலே கொடுத்து, அதுவும் அந்த ஜாதியினருக்கு தான் கொடுத்து, அந்த 21 ஜாதியினருக்கும். அது முட்டாள்தனமாக நீ நடத்துகிறாய். உன்னுடைய பயங்களை நீ வேறு விதமாக மத்திய அரசாங்கம் ஏதோ ஒரு பெரிய வல்லாட்சி நடத்துவது போல, தாங்கள் தான் எதிர்த்து போராடுவது போல நீங்கள் ஒரு கருத்தை வளர்க்க நினைக்கிறீர்களே தவிர, நீ விஸ்வகர்மா திட்டம் வேண்டாம் என்றால் அந்த பணம் வராது. தேசிய கல்விக் கொள்கை வேண்டாம் என்றால் அந்த இது வராது. நான் ஒன்று சொல்கிறேன், உன்னுடைய கொள்கை அவ்வளவு வலுவானது என்றால் அந்த பணம் குறித்து நீ பேசாது. அந்த அரசாங்கம் அவர்களுடைய கொள்கைப்படி எதை வளர்க்க வேண்டுமோ அதை வளர்ப்பதற்கு பணம் ஒதுக்குகிறார்கள். நீ உன்னுடைய கொள்கைப்படி எதை வளர்க்க வேண்டுமோ அதை வளர்ப்பதற்கு பணம் ஒதுக்குகிறார். அதனாலே தான் இந்த ஆட்சி நல்ல ஆட்சி என்றும் இது விளக்கப்பட வேண்டிய ஆட்சி என்றும் நாம் எதை வைத்து முடிவு செய்கிறோம் என்றால் உங்களுடைய செயல்பாடுகளை வைத்து நாம் முடிவு செய்கிறோம். ஆனால் அவன் தரவில்லை என்றால் அவனுடைய திட்டத்திற்காக அவன் இந்த பணத்தை ஒதுக்குறான். அவன் தரவில்லை என்று ஒரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர் சொன்னால் அந்த கட்சியில் இருக்கிற பொதுக்குழு சிறப்பு குழு உறுப்பினர்களெல்லாம் அறிவோடு பேசு என்று கேட்க மாட்டார்களா என்று கேட்கிறேன். அந்த அளவுக்கு திமுகவுக்கு குழல் ஊத வேண்டிய கட்டாயம் இந்த மார்க்சிஸ்ட் கட்சிக்கு என்ன வந்தது? இப்படித்தான் இருக்கிறார்கள். இவ்வளவு அவதூறுகள் சொல்கிறீங்க ஐயா. தொடர்ந்து முதலமைச்சர் சொல்கிறாங்க பல்வேறு துறைகளில் நம்ம வளர்ச்சியை கண்டிருக்கோம் அப்படின்னு. நேரு அமைச்சர் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குது, இந்த பெண்கள் தான் நெக்ஸ்ட் எங்களுக்கு மகுடம் சூட்ட போகிறாங்க, 45% நாங்கள் ஜெயிக்க போகிறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அவர்களுக்கு ஒரு ஆயுதம் இருக்கிறது. இந்த தேர்தலில் அவர்கள் அந்த ஆயுதத்தை கொண்டு இவர்களை விரட்டுவார்கள், விளக்கு மாற்றார். ஏன்னா அது அவர்கள் கையில் இருக்கிறது. ஆண் செருப்பால் அடித்து விரட்டுவான், பெண் விளக்கு மாற்றால் அடித்து விரட்டுவாள். உன்னுடைய ஆட்சியை பெண்கள் விளக்கு மாற்றால் அடித்து விரட்டுவார்கள். என்ன நீ செய்திருக்கிறாய்? சுரண்டலை தவிர என்ன செய்தார்? இதைப் போல 3 மடங்கு நன்மையை தமிழ்நாடு அடைந்திருக்கும். நீ சுரண்டாமல் இருந்திருந்தால் அவ்வளவிலையும் சுரண்டுகிறீர்கள். நான் ஏற்கனவே பேசுகிறபோது என்னிடம்தான் சொன்னேன், 40 அடிக்கு ரோடு போட வேண்டும் என்றால் 30 அடிக்கு போட்டுவிட்டு 100 கிலோமீட்டர் தூரத்திற்கு 10 அடி ரோட்டை நீங்கள் சாப்பிட்டீர்கள் என்று சொன்னால் யாருடைய பணத்தை சாப்பிடுகிறீர்கள்? கனவு என்ன என்று கேட்டால் நான் சொல்கிறேன், 40 அடி ரோட்டுக்கு 40 அடி ரோடையும் போடுவது தான் எங்களுடைய கனவு. நீ யோக்கியனாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கனவு. நீ சுரண்டாதே, திருடாதே, முள்ளமாரித்தனம் செய்யாதே, ஒழுங்காக ஆட்சி நடத்தி என்பதுதான் எங்களுடைய கனவு. அதை உன்னால் செய்ய முடியாது, உன் அப்பனால் செய்ய முடியாது, உன் மகனால் செய்ய முடியாது, உன்னுடைய பரம்பரையால் செய்ய முடியாது. ஆகவே வெளியேறு என்பதுதான் எங்களுடைய ஒரே கனவு. உன்னை வெளியேற்ற வேண்டும் என்பது தட் இஸ் அவர் ட்ரீம்.